ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா 11வது சிறப்பு தமிழில் 3வது இயல் நாடகக்கலை. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் நொண்டி நாடகம் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. நொண்டி நாடகங்கிறது 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது. அப்புறம் சில நொண்டி நாடகங்கள் பேர் கொடுத்துருக்காங்க. திருக்கச்சூர் நொண்டி நாடகம், பழனி நொண்டி நாடகம், சீதகாதி நொண்டி நாடகம்னு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பேராகிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே அங்கத்திற்குள் தொடக்கம், வளர்நிலை, முடிவு என்று அமைக்கும் நாடகங்கள் ஓரங்க நாடகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரங்கம்ங்கிற ஒரு அமைப்பு நாடகத்தில் இல்லையா. 3 அங்கங்களில் தான் முழுமை அடையும் சொல்லியிருக்காங்க. 5 அங்கங்கள் வரை கூட நாடகத்தை நீட்டிப்பது உண்டு. ஆனால் அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. ஈரங்கங்கிறது கிடையாது. 3 அங்கங்களுக்குள்ளே முடிச்சிருவாங்க. அப்படி இல்லாதப்போ 5 வரைக்கும் போகலாம். ஆனால் 5 மேலே போகக்கூடாது, வளர்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வத்தொக்கல் அப்படின்னா என்னென்னா, ஆர்வத்தொக்கல் என்பதை ஆங்கிலத்தில் சஸ்பென்ஸ் என்கிறோம். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆர்வத்தொக்கல் அப்படின்னா சஸ்பென்ஸ். தமிழ் இங்கிலீஷ் வேர்டு சஸ்பென்ஸ், தமிழில் ஆர்வத்தொக்கல். கவனம் சிதறாமல் நாடகத்தை பார்ப்பதற்கு உதவுகிறது என்ன? சஸ்பென்ஸாக இருந்தால் தான் நம்ம பார்ப்போம். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேறு ஒரு பாயிண்ட் இருக்கும். வேறு என்னென்னா, நாடகத்தில் 3 வகையான திரைச்சீலையை பற்றி குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். ஓகேவா. நாடகத்தில் 3 வகையான திரைச்சீலையை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடும் நூல் என்னென்னா சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட்டு, ஒரே பக்கத்தில் இழுக்கப்படுகின்ற திரை அமைப்பிற்கு ஒருமுக எழினி. இந்த இருக்குது பாருங்கள், படத்தில் கொடுத்துருக்காங்க. இரு பக்கமும் திரையை திறக்கின்ற அமைப்பிற்கு பொறுமுக எழினி. மேலிருந்து கீழே இறங்குகின்ற அமைப்பிற்கு கறந்து வரல் எழினி என்று பெயர். நாடகத்தில் நகைச்சுவை பாத்திரத்தை ஏற்று மக்களை மகிழ்விப்பவன் பேர் என்ன அப்படின்னா கட்டியங்காரன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜோக்கர். கோமாளி, காவல்காரன், பஃபூன், சபை அலங்காரன், விதூஷ்கன். இதுதான் இதில் கொடுத்துருக்குது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்ப்போம்.